சமீப காலமாக கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போது கிரேப்ஸ் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், திராட்சை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொத்து திராட்சையாக எடுத்து போட்டுக்கலாம். திராட்சை முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையாலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிரேப்ஸை எடுத்து போட்டுக்கலாம். எல்லா கிரேப்ஸும் எடுத்து தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டுட்டு நல்லா அலாசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பேக்கிங் சோடாவில் கழுவுன கிரேப்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்து தண்ணி. இது செகண்டு பேக்கிங் சோடாவில் கழுவுன தண்ணி. இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் கிரேப்ஸை. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.